ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஈஸியான ஒரு குவிக் ஒன் பாட் மீல் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது வந்து வெஜ் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. ஒரு குக்கரில் நீங்கள் வந்து தேவையான அளவு எண்ணெய், நாங்கள் வந்து கடலை எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ்டாக ஊற்ற போகிறோம். நீங்கள் டேஸ்டியாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பட்டர் இருந்தாலும் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் காஞ்சோன்னே நீங்கள் வந்து பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பீஸ் பட்டை போட்டுக்கோங்க. நாங்கள் 2 டம்ளர் அரிசி தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்குரிய அளவு தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 பச்சை மிளகாய் வந்து கீரி போட்டிருக்கேன். இப்போ அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த வெஜ் புலாவுக்கு வந்து நம்ம காரம் மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால தான் வந்து பச்சை மிளகாய் ஒரு 3 சேர்த்துருக்கேன். ஸோ இந்த வெஜ் புலாவ் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து சண்டே பண்ணுறோம். ஏன்னா வந்து யூஸ்வலாக நான்வெஜ் வாங்குவோம். இப்போ இந்த லாக்டவுன் அப்படின்றனால அவ்வளோவா நான்வெஜ்லாம் கிடைக்கிறதில்ல. ஸோ இதுவும் இதுக்கு தொட்டுக்க வந்து நாங்கள் எக்கு கிரேவி பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த எக் கிரேவி நாங்கள் ஆல்ரெடி வந்து யூடியூப்பில் போட்டிருக்கோம், அதோட லிங்க் தரோம், நீங்கள் பார்த்துக்கலாம். என்னடா 3 எக் மட்டும் போட்டிருக்கோன்னு பார்க்காதீங்க, எங்கள் 3 பேருக்கு 3 எக் யூஸ் பண்ணியிருக்கோம். லாக்டவுனுன்றனால பார்த்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது கொஞ்ச நேரம் வதங்கணுமா? ஆமாம், இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஓகே, இப்போ வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, ஆனால் உங்களுக்கு அந்த கலர் மாறல. இது வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக மாறிச்சுன்னா உங்களுக்கு அந்த புலாவ் வந்து ஒயிட்டாக இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பிங்கிஷாக இருக்கும்போதே நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. அப்புறம் காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காய் ஆட் பண்ணட்டுமா? பண்ணு கொடு. ஃபர்ஸ்ட் வந்து பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேரட். எவ்வளோன்னு சொல்லு. 1 கப். இது எவ்வளோ கேரட் எனக்கு தெரியாது. ஒரு கேரட் 1 கப். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஏன் ஊற்றுறேன், வெறும் பொட்டேட்டோ எடுத்து போடு. ஓகே, நம்ம பொட்டேட்டோ மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். என்ன மாதிரி யாரும் தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். உங்ககிட்ட காலிஃப்ளவர் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காய் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட இந்த 3 தான் இருக்குது. ஸோ இது வந்து கிளறி விடு. கிளறி வலிக்க போகுது. இந்த ஹேண்டில் அந்த பக்கம் இருக்கு, திருப்பிட்டு. சரி, ஓகே. இப்போ வந்து காய் ஓரளவுக்கு வதங்கினோன்னே நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணலாம். இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சுடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து 2 டம்ளர் போல் அரிசி ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அப்படின்ற கணக்கில் இப்போ வந்து நம்ம 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம 2 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கோம். அதனால் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த புலாவோ பிரியாணியோ பண்ணும்போது நம்ம இந்த டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் வந்து உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி அந்த தண்ணி இருந்ததுன்னா பிரியாணி நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த அரிசி வந்து அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து குக்கரை மூடிடுவோம். மூடிட்டு நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க. ஃபஸ்ட்டே வந்து வெயிட் போடாதீங்க, நல்லா ஸ்டீம் வரட்டும். இப்போ வந்து பிரெஸ்ட் ஸ்டீம் வந்துருச்சு. நீங்கள் வெயிட் போட்டு உடனே ஸ்லோ பண்ணிவிடுங்க. 10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். வெயிட் போட்ட பிறகு நம்ம வந்து குக்கர் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டீம்லாம் அடங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பராக வந்திருக்கு. இப்போது நம்ம வந்து மேலாப்பில் 1 ஸ்பூன் மட்டும் கீ போட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான 1 பாட் ரெசிபி வெஜ் புலாவ் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக நீட்டமாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ வந்து இந்த ஈஸியான 1 பாட் ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணலாம்.
ஸோ இதுக்கு வந்து நாங்கள் எக் கிரேவி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து சிக்கன் கிரேவியோ இல்லாட்டி அதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா. ஓகே. அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு இந்த சிக்கனும் எக்குக்கு பதில் நீங்கள் பொட்டேட்டோவும் சப்ஸ்டிடியூட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. நம்ம வெஜ் புலாவ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.